தொடர்ச்சியா அதிமுக கூப்பன் மூலம், QR கோட் மூலம், செக் மூலம், பணம் மூலம் மக்களை ஏமாத்துறதுக்காக பணம் கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. அதுவே அவங்களுடைய தோல்வியை காட்டுது. திராவிட மாடல் ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எந்த ஒரு வேட்பாளரும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பதில்லை அப்படிங்கிற அந்த முடிவுல இருக்கும். ஏன்னா எங்க தலைவரும், எங்க தலைவரோட பேரும், எங்க தலைவரோட முகமும், எங்க தலைவர் செய்த சாதனையும் தான் எங்களுக்கு வாக்கா மக்கள் கொடுக்க போறாங்களே தவிர பணம் கொடுத்து ஓட்ட வாங்க வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கோ அல்லது தொண்டர்களுக்கோ வேட்பாளர்களுக்கோ இல்லை. அதிமுக தோல்வியினுடைய உச்சத்துல இருக்கு. பாஜக அதை விட தோல்வியினுடைய உச்சத்துல இருக்கு. அவங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்து மக்களை வென்று விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவோடு யாரெல்லாம் கூட்டணியில் சேருகிறார்களோ அவர்களெல்லாம் தமிழக அரசியலில் இருந்து புறந்தள்ளப்பட வேண்டிய, அகற்றப்பட வேண்டிய குப்பைகள் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த அகற்றப்பட வேண்டிய குப்பைகள் அப்படின்னு அகற்றிட்டா இங்க திராவிட மாடல் 2.0 தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் ஆட்சி அமைக்க போறார். நீங்க ரெண்டு விஷயத்தை ஒப்பிடணும். டிலிமிட்டேஷன் ஒரு பெரிய அநியாயம் தமிழக மக்களை நோக்கி வந்தது. ஒரு பெரிய உரிமை குரலை நசுக்குகிற ஒரு செயல் வந்தது. முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் களத்துல நின்று சட்டத்தை கொளுத்தன காட்சியும் ஒருத்தர் போய் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற காட்சியும் ஒப்பிடுங்க. இந்த இடியோ, சிபிஐயோ, ஐடியோ இல்ல அமித்ஷாவோ, மோடியோ, யார் RSS அப்பன் வந்தாலும் தமிழ்நாட்டின் எல்லைச்சாமியா நான் கொளுத்து வேண்டான்னு நிக்கிற ஒரு தலைவர் தமிழ்நாட்டுக்கு வேணுமா? போய் கோலம் போட்டுக்கிட்டு தான் என்னன்னே கேட்காத மக்களுடைய ஒரு ஆள் வேணுமாங்கிறத நீங்க ஒப்பிட்டு பாருங்க. எங்க தலைவர் தான் முன்னணியில நிக்கிறார். அவங்க எல்லாம் காணல் நீர். எலெக்ஷன் தேர்வு முடிஞ்சோன்னா படம் நடிக்க போயிடுவாரு. நிச்சயமா ஓட்டு பிரிப்பது அப்படிங்கிறது மட்டுமல்ல. இப்ப நான் நேற்றுக்கு எங்க களத்துல அதிமுகவினுடைய ஓட்டுகள் டிவிகேக்கு போகுது. திமுகவினுடைய ஓட்டுகள் தொடர்ச்சியா எங்களோட இருக்கு. புதிய வாக்காளர்கள் இன்னும் எக்மோர் தொகுதியில மட்டும் 16,000 புதிய வாக்காளர்கள் இருக்காங்க. அந்த புதிய வாக்காளர்கள் பெருவாரியா எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்கிறதுக்கும் எங்களோட பயணிக்கிறதுக்கும் தயாராயிட்டாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், எங்கள்கிட்ட இருக்கிற தம்பிகளை பாருங்க. இவங்க எல்லாம் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் தான். அந்த மேல போன எல்லாரும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. இது ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. முதல் தலைமுறை ஓட்டம் இல்ல. நாங்க தொடர்ச்சியா 76 ஆண்டு காலம் ஒரு பாரம்பரியம் மிக்க இயக்கம். அந்த இயக்கத்தினுடைய தொடக்கமே இளைஞர்களால் கட்டமைக்கப்பட்டதுதான். அப்படி கட்டமைக்கப்பட்ட போது அண்ணாவுக்கு 43 வயசு, தலைவர் கலைஞருக்கு 34 வயசு. இப்படி தொடங்கப்பட்ட பேரியக்கம் தான் இந்த தமிழ்நாட்டை முதுகெலும்பை தலை நிமிர்த்தி மண்ணை, மொழியை, மானத்தை காத்த இயக்கம். எல்லா தேர்தலுக்கும் ஆட்கள் வருவாங்க. இவங்ககிட்ட போயிரும், அவங்க கிட்ட போயிரும்பாங்க. போறதெல்லாம் போகட்டும். நிக்கிறது திமுகவா இருக்கும், ஆட்சி பிடிக்கிறது திமுகவா இருக்கும். இளம் புதிய தலைமுறை வாக்காளர்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் என்பது, உங்கள் பாட்டன் பூட்டன் படிக்காத கல்வியை, உங்கள் தந்தை ஏறாத கல்லூரி கனவை உங்களுக்கு கொடுத்தது யார்? உங்கள் பாட்டன் பூட்டன் உட்கார முடியாத இடத்தில் சமமாய் நாற்காலி போட்டு உட்கார வைத்தது யார்? உங்களால் தெருவில் நடக்க முடியாது என்ற போது, ஏன் என்னுடைய பாட்டன் தெருவில் நடக்க முடியாது, என்னுடைய பாட்டன் தெருவில் நடக்க முடியாது, என் பூட்டன் தெருவில் நடக்க முடியாது. இடுப்புக்கு கீழே விளக்கமாறு கட்டி இருக்கணும், கழுத்துக்கு கீழே கொட்டாங்குச்சி கட்டி இருக்கணும். ஆனால் நான் சென்னையினுடைய தலைநகரம் என்று சொல்லப்படுகிற எக்மோர்ல வேட்பாளரா இன்னைக்கு எல்லா தெருவுக்கும் போறேன், எல்லா கோயிலுக்குள்ளாரையும் போறேன். இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட சித்தாந்தமும் தான். அந்த சித்தாந்தம் வெற்றி பெறணும். நீங்க இன்னைக்கு RSS-ஐயோ அல்லது RSS-னுடைய மறைமுக கைக்கூலிகளுக்கு வாக்களித்தீர்கள் என்றால் நீங்கள் மீண்டும் சனாதன தர்மத்துக்கு உட்பட்டு எல்லாரும் போய் மீண்டும் அடிமைகளாக மாற்றப்படுவார்கள். ஆனால் திராவிட மாடல் உங்களை உயர்த்த எத்தனிக்கிறது. டைடல் பார்க்ல தொடங்கி கணினி கல்வியிலிருந்து அவர்களுக்கு தேவையான எல்லா வகையிலுமான உயர்வை கொடுத்தது திராவிட மாடல். இவங்க எல்லாத்தையும் பின்னுக்கு அழுத்தி ஒருத்தர் மாடுமைக்கு வாங்குறாரு, இன்னொருத்தர் விஸ்வகர்மா குலக்கல்வி திட்டங்கிறாரு. இதையெல்லாம் சேர்த்து ஒருத்தர் பிரச்சாரம் பண்ணி இருக்கார். இந்த தலைமை வேணுமா, உங்களை தலை நிமிர்த்தி இருக்கிற தலைமை வேணுமான்னு இளைஞர்கள் முடிவு செய்யுங்க.